கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படிங்கிறது மொத்தம் 96 அப்படிங்கிறத சித்தர்கள் பல பாடல்களில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. கண் சம்பந்தப்பட்ட இன்டர்னல் ஆர்கன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா லிவர். ஸோ லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை லிவர் வந்து டயர்டாக இருக்குது, இல்லை வந்து ஹீட்டாக இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்களை வச்சு ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிடலாம். அந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரைகளையும் இல்லை வந்து பம்ப் செட்டு இந்த மாதிரி வந்து இடங்களில் குளிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்களுக்கு தண்ணீருக்கு அடியில் போயிட்டு கண்ணு விழிக்கும் போது அவங்களுக்கு கண்களுக்கு தேவையான பிராண ஆற்றல் அப்படிங்கிற சக்தி வந்து கிடைச்சிது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஷவரில் குளிக்கிறோம், இல்லை வந்து பாத்ரூமில் குளிக்கும்போது நம்ம நாகரிக மாற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்களுக்கு தேவையான எனர்ஜியும் சத்தும் கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய கொஷின் மார்க் தான். இதனால தான் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கப் வந்து பார்த்தீங்கன்னா ஐவாஷ் கப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷாப்லையும் நமக்கு வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரேட்டுமே ரொம்ப குறைவு தான். இப்போ ஒரு நாளைக்கு 2 டைம் யூஸ் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காலைல எழுந்த உடனே, அதுக்கப்புறம் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி. சரிங்களா? இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இதாங்க, இதை வந்து இதில் என்ன பண்ணணும்னா தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்களை இந்த மாதிரி வந்து ஒரு சைட் ஃபுல் கண்ணும் அதில் வந்து மூழ்கிற மாதிரி வச்சுக்கணும். உள்ளே இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் கண்களை வந்து விரிச்சுக்கலாம். இதில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னா இந்த கண்லேயும் ஒரு 5 நிமிஷம்.